ஓகே சரி. நம்ம கிளப் கேகேசி இஸ் அன் ஆக்டிவ் கிளப் இன் ஆர்சிஐடி. கேகேசியில் மொத்தம் மூணு ஃபோரம்ஸ் இருக்கு. யூபிஎஸ்சி ஃபோரம். யூபிஎஸ்சி ஃபோரம்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் கவர்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்மளோட சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, எல்லாம் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கைட் பண்ணுவாங்க. நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் யூபிஎஸ்சி ஃபோரம். நெக்ஸ்ட் ரீடர்ஸ் ஃபோரம். இங்கே நிறைய புக் ஹோலிக் பீப்புள்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீடர்ஸ் ஃபோரம்ல இன்னும் இல்லை, நீங்கள் படித்த புக்கை மற்றவங்க ரிவ்யூ பண்ணுவீங்க. லைக் மற்றவங்க படித்த புக்கையும் நீங்கள் வந்து அவங்க அவங்க சொல்லுவாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ரீடர்ஸ் ஃபோரம். அண்ட் நெக்ஸ்ட் சயின்ஸ் ஃபோரம். சயின்ஸ் ஃபோரம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கும். மோஸ்ட்டாக ஏதாவது லைக் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குதா நம்ம சயின்ஸ் ஃபோரம்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து லைக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோட்ஸோட வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நமக்கு வீக்லி சேலஞ்சு. லைக் ஒரு புக்கில் படித்தேன், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் லை அப்படின்னு ஒரு கோட். அதுக்கு வந்து ஒரு பாத்தர் வந்து சொல்லியிருக்காரு, that at a certain point in our life we lose control of what happening to us and our life being controlled by faith. That was the greatest லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நம்மளை மீறி சில இது நடக்கும். அப்போ வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம், நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷனையும் லைக் ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நீங்க லைக் மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்றத ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து லைக் பப்ளிக் ஸ்பீக்கிங் பை தியானேஷ். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தியானேஷ் கேக்குதாங்க? கேக்குதா, நீ ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்றான் ஒரு கவிஞன். அந்த வகையில் மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னை மேம்படுத்திக் கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிறான். எனவே வாழ்வில் வெற்றி பெறுவோம். ஓகே, நான் ஒரு 2 ஸ்டோரி சொல்லட்டுமா? appearances are deceptive அப்படின்னு ஒரு ப்ராபர்ப் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ரியலி சாரி இன்டர் பண்ண நினைச்சுக்காத. லைக் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக நம்ம வீக்லி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. லிசனிங் மாஸ்டர், டைமிங் மாஸ்டர், அப்புறம் எவாலுவேஷன்ஸ் மாஸ்டர்ன்ட்டு. 3rd இயர்ஸ் யாராவது எவாலுவேஷன் அண்ட் டைமிங் மாஸ்டராக இருக்கீங்களா? நான் டைமிங் மாஸ்டராக இருக்கேன். ஓகே, சூப்பர். எவாலுவேஷன் மாஸ்டர் 3rd இயர்ஸ்? ஸ்ரீராம், கௌதம், ஓகேலா, யாராவது எவாலுவேஷன் மாஸ்டராக இருக்கீங்களா? அண்ட் லிசனிங் மாஸ்டர்ஸும் இருப்பாங்க. லிசனிங் மாஸ்டர் 2nd இயர்ஸ்ல யாராவது லிசனிங் மாஸ்டர்ஸ் இருக்கீங்களா? லைக் ஹலோ, கேக்குதா? நான் எவாலுவேஷன் மாஸ்டரா இருக்கேன். 2nd இயர்ஸ் யாராவது இருந்து லிசனிங் மாஸ்டரா இருக்கீங்களா? 2nd இயர்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தா சொல்லுங்க. ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும் நிஜமாவே. கம் ஆன் கைஸ். செகண்ட் இயர்ஸ் இந்த டைம் இந்த வீக் நம்ம லிசனிங் மாஸ்டர் 2nd இயர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். நாங்க லிசனிங் மாஸ்டர்னா என்னன்னு தெரியுங்களாடா? இல்லைன்னா சொல்லிடுறோம், ரொம்ப ஈஸி தான். இந்த மீட்டிங் ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு லிசன் பண்ணி நீங்க குட்டி குட்டி நோட்ஸ் மாதிரி போடுவீங்க. எப்போதுமே நம்ம வீக்லி சேலஞ்ச் முடிஞ்ச உடனே குரூப்ல போடுவோம்ல, அதுதான். அதை வாசித்தா நமக்கு அந்த வீக்லி சேலஞ்ச்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு வராதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான், சும்மா ஷார்ட் நோட்ஸா போட்டா போதும். நாங்க கைட் பண்ண இருக்கோம்டா உங்களுக்கு. சரியா? ஏதாவது டவுட்னா கைட் பண்ண இருக்கோம். யாராவது இருக்கீங்களா லிசனிங் மாஸ்டர் 2nd இயர்ஸ்? சூப்பரா தம்பி, ஹேட்ஸ் ஆஃப். சரி, தியானேஷ் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி கொஞ்சம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஓகேடா, ஓகே. appearances are destructive அப்படின்னு ஒரு 2 கோட்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஆக்சுவலி அந்த கோட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதை வச்சு ஒரு ஸ்டோரி பார்ப்போம்.
24 வயசுல ஒரு பையன் இருக்கான். என்னன்னா ட்ரெயின்ல விண்டோ வழியா பார்த்து கத்துறான், அப்பா இங்க பாருங்க ட்ரீஸ் தான் நமக்கு பின்னாடி ஓடுது அப்படின்னு சொல்றான். அவனோட அப்பாவும் அதுக்கு சிரிச்சுட்டே விட்டுட்டாரு. ஆனா அவங்க பக்கத்துல இருந்த ஒரு கப்பல் அவனை பரிதாபமா பார்த்தாங்க. மறுபடியும் அந்த பையன் கத்திட்டே இருந்தான், அப்பா மேல பாருங்க கிளவுட்ஸ் தான் நம்ம கூட வருது அப்படின்னு சொன்னான். இதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த கப்பிள்ஸ்னால பொறுத்துக்கவே முடியல. அந்த பையனோட அப்பா கிட்ட உங்க பையனை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்பா சிரிச்சுட்டே சொன்னாராம், நாங்க இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரோம். என்னோட பையனுக்கு பிறந்ததுல இருந்து பார்வையே இல்லை, இப்போதான் அவனுக்கு அவனோட கண் பார்வை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை உண்டு. மற்றவரை தீர்மானிக்க நினைத்தால் நாம் உண்மையை இழந்து விடலாம். அதே நேரம் உண்மை நம்மை ஆச்சரியப்படவும் வைக்கலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் சம்திங் வாட் யூ see. நெக்ஸ்ட் ஸ்டோரி. ஒரு ரூம்ல 4 கேண்டில்ஸ் எரிஞ்சுட்டே இருக்கு. அப்போ லைட்டா காத்தடிச்சுது. காத்தை பார்த்ததும் அமேசிங்கிற ஃபர்ஸ்ட் கேண்டில் ஐயோ காத்து அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஆஃப் ஆயிடுச்சு. அன்புங்கிற செகண்ட் கேண்டிலும் அந்த காத்தை எதிர்க்க முடியாம ஆஃப் ஆயிடுச்சு. அறிவுங்கிற தேர்ட் கேண்டிலும் அதை ஹேண்டில் பண்ண முடியாம ஆஃப் ஆயிடுச்சு. ஃபோர்த்து கேண்டில் ஆஃபே ஆகாம வின் பண்ணிடுச்சு. அப்போ அந்த ரூம்குள்ள வந்த ஒரு பையன் அச்சோ 3 கேண்டிலும் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்றான். அதுக்கு அந்த ஃபோர்த்து கேண்டில் சொல்லிச்சான், ஃபீல் பண்ணாத, என்னை வச்சு மிச்ச 3 கேண்டிலையும் பத்தவை அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அவன் கேட்டான்னா உன் பேர் என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த 4வது கேண்டில் சொல்லிச்சான், என் பேர் தான் நம்பிக்கை அப்படின்னு. எனவே வாழ்வில் எல்லாவற்றையும் நாம் இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடக்கூடாது. நம்பிக்கையோடு போராடுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. சூப்பர் தனிஷ். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியும், அப்புறம் நம்பிக்கை தான், ஹோப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் ஆர் லைஃப்ன்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியும் சொன்னீங்க. ரியலி சூப்பர். நெக்ஸ்ட் வந்து புக் ரிவ்யூ பை பாலதாரணி. குட் ஈவினிங் ஆல். கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுமா, கேக்குது. ஹாய். ஆயிஷா அப்படின்னு ஏதாச்சும் புக் இதுவரை யாராச்சும் ரீட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல. ஓகே, இன்னைக்கு அந்த கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லெட் மீ ஸ்டார்ட். கல்வி அறிவியல் புனைக்கதை தமிழில் லட்சம் பிரதிகள் விற்பனையான குறுநாவல், குறும்படமாகவும் வீதி நாடகமாகவும் பிறவிகள் எடுத்த கதை. 1996ஆம் ஆண்டு கணையாழி குறுநாவல் போட்டியில் முதல் பரிசு பெற்ற குறுநாவல். பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் ஆகிவிட்டன என யதார்த்தத்தை போட்டு உடைத்த நூல். உலகமெங்கும் உள்ள கல்வி ஆர்வலர்களின் மனசாட்சியை புரட்டி போட்ட படைப்பு. ஈரா நடராசனை ஆயிஷா நடராசன் என தெரிய வைத்தது. ஆயிஷா ஒரு விஞ்ஞான நூலுக்கு அதன் ஆசிரியர் எழுதிய முன்னுரை. இந்த விஞ்ஞான பதில் நூலையும் பின்னர் பரண்டு நூலையும் எழுத தூண்டியது ஆயிஷா. இந்த புத்தகம் எங்கும் வார்த்தைகளாய் வாழ்பவள் ஆயிஷா. எழுதி கொண்டிருக்கும் போதே கண்ணீர் கொப்பளிக்கிறது. இப்படியாக கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளும் இதுக்கப்புறம் கதைக்குள்ள போகலாம். ஆயிஷா வந்து ஒரு 15 வயசு பொண்ணு. ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருக்கிறா. 10th B அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல படிக்கிறா. கிளாஸ்ல மொத்தம் 56 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஆயிஷாவும் ஒண்ணு. கதையை நரேட் பண்றது வந்து அவளோட டீச்சர் தான். இந்த கதை ஃபுல்லா அவங்க தான் நரேட் பண்ணுவாங்க. ஆயிஷா வந்து பெருசா யாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரியான பொண்ணுலாம் கிடையாது. நார்மலான பொண்ணு. பெருசா அவளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டா. படிப்பா அவ பாட்டுக்கு இருப்பா. அதனால பெருசா டீச்சர்ஸ் யாரும் அவளை வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவளை வந்து ஒரு மாதிரி இழிவா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் டீச்சர் வந்து இந்த சயின்ஸ் டீச்சருக்கும் ஆயிஷாவை பத்தி பெருசா தெரியாது. ஆனா போக போக தெரிஞ்சுக்கிறா. ஏன்னா கதை ஃபுல்லா ஆயிஷா தான் வந்து ஃபுல்லா ஆயிஷா ஆயிஷான்னு தான் இருக்கும். அந்த சயின்ஸ் டீச்சர் வந்து நார்மலா டீச்சர்ஸ், அதுவும் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ரெகுலர் கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த போர்ஷன்ஸ் தவிர வேற போர்ஷன்ஸ் தெரியாது. அதுக்கப்புறம் 10th சயின்ஸ் புக்லயுமே பார்த்தீங்கன்னா அதே ஓம்ஸ்லா அதே நியூட்டன்ஸ்லா மட்டும்தான் இருக்கும். பெருசா எதுவும் இருக்காது. டீச்சர்ஸும் அந்த போர்ஷனுக்குமே தான் பழக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக புதுசா எந்த கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல கேட்கணுமோ, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டா அக்செப்ட் பண்ணணுங்கிற ஒரு மனப்பக்குவமே இருக்காது. அப்படியாக வந்து இந்த டீச்சர் வந்து ஆயிஷா கிளாஸ்க்கு வந்து 10th சயின்ஸ் எடுக்க போறாங்க. லெசன் வந்து மேக்னட்டிஸ், அதாவது காந்தவியல்ங்கிற பாடம் எடுக்கிறாங்க.
இவ ரெகுலரா காந்தவியல் பத்தி நமக்கு தெரியாததாங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. திடீர்னு ஒரு குரல் கேக்குது. ஆயிஷா வந்து எந்திரிச்சு நிக்கிறா. இந்த மேம் வந்து ஆயிஷாவை பத்தி யாருக்கும் பெருசா தெரியாது. வந்து ஏதாச்சும் எக்ஸ்கியூஸா, வெளியே ஏதாச்சும் போகணுமாங்கிற மாதிரி நக்கலா கேக்குறா. அதான் வந்து அவ வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்புங்கிற மாதிரி லேட்டர் ஃபீல் பண்றா. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இல்ல மேம் சந்தேகம் அப்படின்ட்டு கொஸ்டின் கேக்குறா. என்ன சந்தேகம் சொல்லுங்கிறா. டீச்சர்ஸ்க்கு மேக்சிமம் நம்ம கொஸ்டின் கேட்டாலே பிடிக்காது. அவங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்பாங்க, நம்ம ஸ்டாப் பண்ணாலே பிடிக்காதுல்ல. அது மாதிரி இவளும் வந்து மூஞ்ச சுழிச்சுட்டே என்னன்னு கேக்குறா. அப்ப வந்து ஆயிஷா கொஸ்டின் கேக்குறா. மேக்னெட்னா ஒரு மேக்னெட்டை 2ஆ வெட்டினா என்ன மேம் ஆகும்னு கேக்குறா. அப்ப இவளுக்கு வந்து டக்குன்ட்டு அது கிளிக் ஆகல. ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு ஈஸியா 2 மேக்னெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ வந்து அந்த பொண்ணு கேக்குறா, அதே மாதிரி 2ஆ இருக்கிற மேக்னெட்டை வெட்டிட்டே போனா நமக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் மேக்னெட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி கேக்குறா. ஆமா கிடைக்கும் அப்படிங்கிறா. அப்போ வந்து அந்த டீச்சர் வந்து இதுவரை யாருமே அவள்கிட்ட வந்து கிளாஸ்ல கேட்காத ஒரு கொஸ்டினை வந்து ஆயிஷா கேக்குறா. உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு டக்குன்ட்டு என்னமோ கிளாஸ் எடுக்கணுங்கிற மாதிரி எடுத்துட்டு கிளாஸ் முடிஞ்சது வெளியே போயிடுறா. இவ போய் 2 நிமிஷத்துலயே ஆயிஷா பின்னாடியே போறா. மிஸ்ன்னு போய் அடுத்த கொஸ்டின் கேக்குறா. அப்ப அப்படி நம்ம இதே மாதிரி குட்டி குட்டி மேக்னெட்ஸை ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சா மேக்னெட் வந்து எந்த சைடை நோக்கி அட்ராக்ட் ஆகும்னு கேக்குறா. அப்போ வந்து அட்ராக்ட் ஆகும்னு கேக்குறா. டீச்சர்ஸ்ட்டு அப்ப ஆன்சர் இல்லை. அப்ப ஆயிஷாவே சொல்றா, இப்ப வரிசையா ஒரு மேக்னெட் ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சோம்னா ஒரு நார்த் சைடு இன்னொரு இதோட சவுத் அட்ராக்ட் பண்ணும். இதே மாதிரி கான்சிக்யூட்டடா நடக்கும் போது வந்து மேக்னட்டிசமே லாஸ் ஆகி எதுவுமே மூவ் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டா தான் நிக்கும்ங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து மேடம்க்கு எக்ஸ்பிளைன் பண்றா. அப்போ வந்து அந்த டீச்சர் வந்து ரொம்ப ஷீ இஸ் ஃபீலிங் கில்ட்டி. அதுக்கப்புறம் வந்து ஆயிஷா வந்து ட்ரூத் ஆஃப் மேக்னெட்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் புக்ல வந்து இதை பத்தி தெளிவா போட்டிருக்கு மேடம், நீங்க ரீட் பண்ணி பாருங்கன்ட்டு மேடத்துக்கு வந்து அவ வந்து புக் ரெஃபர் பண்றா. அப்போதான் டீச்சர் வந்து ஆயிஷா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுனே தெரிய வராங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த புக்கை வந்து இப்போ அந்த டீச்சர்ஸ் வந்து ரெகுலர் லைஃப்லயே தான் இருப்பாங்க. வருவாங்க, அதே போர்ஷன் நடத்துவாங்க, அதே நோட்ஸ் கொடுப்பாங்க. அதை தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இப்படி ஆயிஷா இப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த கொஸ்டின் கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆகி இந்த புக்கை வாங்கிட்டு போறான் அந்த டீச்சர். வாங்கிட்டு போய் அதை வந்து படிச்சு பாக்குற ஆயிஷா வந்து அதுல அவ்வளோ நோட்ஸ் எழுதி வச்சிருக்கா. அதை பார்க்க இவளுக்கு வந்து கண் விழிலாம் பிதுங்குது. இந்த பொண்ணு இவ்வளோ அறிவோட இருக்காளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்புறம் வந்து இத்தனைக்கும் அந்த புக்கு ஃபுல்லா ரீட் பண்ணல. ஆயிஷா அண்டர்லைன் பண்ண லைன்ஸை ரீட் பண்ணியே அவளுக்கு வந்து அவ்வளோ ஷாக் ஆகுது. அப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டாஃப் ரூம்ல உள்ள சீன் மாதிரி வருது. ஸ்டாஃப் ரூம்ல மற்ற 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரெகுலர் ஒர்க்கே என்னன்னா ஹீரோயின்ஸ் பத்தி பேசுறது, ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி கண்டுக்காம இருக்கிறது, ஹீரோயின்ஸ் போக ஸ்டூடெண்ட்ஸே டீஸ் பண்றது, இவ அப்படி இருக்கா அவ அப்படி இருக்காங்கிற மாதிரி. அப்ப வந்து இவளும் அந்த லைஃப்ல இருந்தவா, அந்த ஒரு பொண்ணு கொஸ்டினால வந்து அதை வந்து பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறா, அவங்க பாட்டுக்கு பேசுறாங்கன்னு விட்டுறா. இப்ப இவ ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிறா. அப்ப வந்து இவ ஃபீல் பண்றா, 13 வருஷம் நான் பிசிக்ஸ் ஸ்கூல் படிச்சேன், பிளஸ் 3 இயர்ஸ் நான் பிசிக்ஸ் தனியா படிச்சு எனக்கு வந்து இந்த கொஸ்டினை வந்து என் லைஃப்ல நான் கிராஸ் பண்ணதே கிடையாது, கேட்ட ஒரே பொண்ணு ஆயிஷாங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். அப்ப வந்து இப்போ உள்ள ஸ்கூலை பத்தி அவ சொல்றா. நடைமுறை ஸ்கூல் இப்ப எப்படி இருக்குது, எல்லாமே நம்பர்ஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸ் பேருக்கு பக்கத்துல ஒரு நம்பர், எல்லாமே நம்பர்ஸ், மார்க் முதற்கொண்டு ஸ்கூல் ஃபுல்லாவே வெறும் எண்களாவே போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை தாண்டி எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றான். அப்ப வந்து சுகுணா மிஸ்ன்னு இன்னொரு மேடம் வராங்க. அவங்க வந்து ஒரு நியூஸ் சொல்றாங்க, 11th ஸ்டாண்டர்ட் பொண்ணோட ஹோம்ஒர்க்ல 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறா அப்படின்ட்டு. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணது வந்து ஆயிஷா. அவளே ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சு இருக்கிற எல்லா நோட்டுக்கும் அவளே ஆன்சர் பண்ணி கொடுத்துருக்கா. அதனால என்ன பண்ணிட்டா, அந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு பிரின்சிபல் கிட்ட மாதிரி விட்டுட்டாங்க, பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அப்போதான் இந்த டீச்சருக்கு வந்து தெரியுது ஆயிஷா வந்து ஒரு அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, சித்தி வீட்டுலதான் வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்ப அவங்க சித்தி வந்து இவளையே பார்க்க வராங்க. இவ என்னோட அக்கா பொண்ணு, ரொம்ப படுத்துறா, இவளெல்லாம் எதுக்கு வளர்க்கணும்னு தெரியல, SSLC முடிக்கணும்னு பார்க்க, அதுக்கப்புறம் நான் எங்கேயாச்சும் அனுப்பி விட்டுருவேன்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இந்த டீச்சருக்கும் ஆயிஷாக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வருது. இந்த பொண்ணை வந்து ஹாஸ்டல்ல வந்து டெய்லி ஆயிஷா பார்க்க போறா டீச்சரை. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் அவ கேட்ட கொஸ்டின் என்னன்னா, கேண்டில்லையும் தீ தான் எரியுது, நம்ம ஸ்டவ்லயும் அடுப்பு தான் எரியுது, கேண்டில்ல ஏன் கம்மியான ஹீட் வருது, அடுப்புலயும் அதிகமான ஹீட் வருதுன்னு கேக்குறா.
அதுக்கப்புறம் சோப்பை பத்தி கேக்குறா. நம்ம வாஷிங் ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ற சோப்புல மட்டும் ட்ரெஸ் அந்த சோப்புக்கும் நம்ம யூஸ் பண்ற சோப்புக்கும் என்ன வித்தியாசம், அது மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா. வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி டீச்சர்ஸ் விடவே மாட்டா, அவ்வளவு கொஸ்டின் கேட்பா. அதனாலயே நிறைய டீச்சர்ஸ்க்கு அவ்வளவு பிடிக்காது. அதுக்கப்புறம் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் அமெரிக்கான்னு ஒரு புக்கை வந்து மேடத்துக்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த புக்கை படிங்க. அப்போ என்னன்னு சொல்றான்னா, மின்னல்ல லைட்னிங்ல வந்து கரண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சது அவர் தான். அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவர் கையில வந்து ஒரு சில்க் துணி வச்சிருந்தாராமா. அது வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டீச்சர் சொல்ற, இப்படி என்னோட லைஃப் டைம்ல வந்து இதை நான் கேள்விப்பட்டதே இல்லை, நீ சொல்லிதான் எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் புக்ல வந்து சில பாட்டு தான் மேம் எனக்கு புரியுது, சிலது எனக்கு புரிய மாட்டேங்குது. அது ஏங்கிறா, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வயசு வேணும், அதுக்கப்புறம் புரியும். இல்ல மிஸ், இங்கிலீஷாலதான் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, ஏன் யாருமே தமிழ்ல எழுத மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டா. அப்ப வந்து கேட்டுட்டு, நீங்க எழுதுங்க மிஸ் எனக்காக, தமிழ்ல எழுதுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கிற மாதிரி கேட்டுட்டு, இப்ப இல்ல இதெல்லாம் எழுதணும்னா நிறைய அறிவு வேணும், டீச்சரும் சமாளிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவ வந்து ஒரு குட்டி பேக் வச்சிருப்பா. அந்த பேக்ல வந்து அவளோட எக்ஸ்பெரிமெண்ட் திங்ஸ் லைக் சிரிஞ்ச் வச்சிருப்பா, லென்ஸ் வச்சிருப்பா, டிரான்சிஸ்டர் வச்சிருப்பா. அதெல்லாம் வச்சு அவளோட லீவ் டேஸ் ஃபுல்லா அந்த பொண்ணு வந்து அதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பொண்ணு இருக்கிற தெரியாம மத்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்கிற அந்த டீச்சர் ப்ரொஃபஷன் மேலேயே அந்த டீச்சருக்கு வந்து கோவம் வருது. நம்ம வந்து சும்மா அதே லெசனை வந்து போதிச்சுட்டே இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே புதுசா சொல்ல. சயின்ஸ் எப்படி ஒரு சப்ஜெக்ட், அதை வந்து நம்ம சும்மா மனப்பாடம் பண்றதுக்கும் அதுவும் முக்கியமான ஆன்சர் படிக்க சொல்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஆயிஷாக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய பிரச்சனை வருது. ஆயிஷா வந்து மேக்சிமம் எந்த டீச்சர்ஸ்க்குமே பிடிக்காது. அது கெமிஸ்ட்ரியில வந்து அந்த பொண்ணு மார்க் கம்மியா போட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரி மேம்கிட்ட கேட்க போயிருக்கா. அதுக்கு அந்த மேம் சொல்றாங்க, உன்னோட சொந்த கதையெல்லாம் எழுதக்கூடாது, நோட்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் எழுதணும்னு சொல்றா. ஆயிஷா திரும்ப நோட்ஸே தப்பா இருந்தா என்ன பண்றதுங்கிற மாதிரி கேட்டுருக்கா. உடனே கெமிஸ்ட்ரி மேம்க்கு கோவம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி டீச்சர், அது மாதிரி அவளுக்கு வந்து அடி வாங்குறது புதுசு கிடையாது. ஏன்னா மேக்சிமம் டீச்சர்ஸ் அவளை அடிச்சுட்டே இருப்பாங்க, அவள் அடி வாங்கிட்டே இருப்பா. வாங்கிட்டு இருக்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் டியூஷன் போறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலான மரியாதை. இது வந்து நார்மலா எல்லா ஸ்கூல்லயும் நடக்கிறதுதான். கொஸ்டின் பேப்பரை முன்னாடியே சொல்லிடுவாங்க, நிறைய மார்க் போடுவாங்க, திட்ட மாட்டாங்க. அது மாதிரி இந்த பொண்ணுக்கும் அந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நடக்கும்போது இந்த ஆயிஷா வந்து அந்த மேடம் கிட்ட கேக்குறா, அடி வாங்குறது வந்து மரத்து போற மாதிரி ஏதாச்சும் மருந்து இருக்கிறா மேம் அப்படின்னு கேட்கறா. அப்ப வந்து அவ அத பெருசா கண்டுக்கல. அதுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் இப்ப அந்த கதையில. அதுக்கு முந்தின நாள் வந்து ஸ்கூல்ல வந்து நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பத்தி இந்த டீச்சர் வந்து சொல்லி கொடுக்குறா. அது அவருதான். அது எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆபரேஷன் பண்ணும் போது மரத்து போறதுக்காக ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அப்ப இவா கேக்குறா, தண்ணியில ஊத்துனா கரையுமா? ஆமா, தண்ணியில சல்பியூரிக் ஆசிட் எதுலனாலும் அது கரையுங்கிற மாதிரி டீச்சர் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஃபீல் பண்றா, நான் பண்ண ஒரே தப்பா அதான் அப்படிங்கிற மாதிரி, அது ஆன்சர் சொன்னதான் தப்புங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவ ஹாஸ்டல்ல இருக்கிறா. அவளோட ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு வந்து மேடம கூப்பிடுறா. கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து ஆயிஷா இருக்கிறா, அவங்கள வர சொன்ன மேம், சீக்கிரம் போங்கங்கிற மாதிரி கூப்பிடுறா. அந்த டீச்சரும் போறா. போய் பார்க்கும்போது ஆயிஷா என்ன பண்ணிருந்தான்னா, லேப்ல இருந்து நைட்ரஸ் ஆக்சைடு பிளஸ் தண்ணி எடுத்து ஒரு தவளைக்கு ஃபர்ஸ்ட் ஊசி போட்டு வச்சிருக்கா. பாருங்க மேம், தவளை வந்து நான் ஊசி போட்டேன், அது வந்து அதுக்கப்புறம் உணர்ச்சியே இல்லாம மல்லாக்கு இருக்குது. இப்ப நீங்க என்ன ஸ்கேலால அடிங்க, எனக்கும் உணர்ச்சி இல்ல, நான் வந்து மருந்து சக்சஸ் ஆயிட்டு மிஸ்ங்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது தவளை செத்துட்டு ஆயிஷாவும் அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துடுறா. இந்த விட ஆயிஷா வந்து இறந்துடுறா. டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த டீச்சருக்கு வந்து அவ்வளவு கோவம் வருது. எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனா மேபி இவளே சயின்டிஸ்டா வந்திருப்பா, இப்படியே ஒருத்தியை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இந்த கதையை இதோட முடிக்கிறா. நான் அதை ரீட் பண்றேன், எப்படி வந்து கதையை முடிக்கிறான்ட்டு. உன் மாதிரி எத்தனை ஆயிஷாக்களை நாங்கள் இழந்திருப்போம். நீ இறந்து போனாய், வயசுக்கு வந்த நாளோடு பள்ளிக்கூடம் விட்டு ஓடியவர்கள். எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒருவனுக்கு துவைத்து சமைத்து பிள்ளை பெற்று போடுபவர்கள், ஆணின் பாலியல் பசிக்காக தன்னை விற்பவர்கள், 30 ரூபாய் சம்பளத்திற்காக வீடு பெருக்கி சாணி மெழுகுபவர்கள், வயல் கூலிகள், கட்டடங்களுக்கு கல்லடைக்கும் பெண்கள், அவர்களில் எத்தனை ஆயிஷாக்கள் உள்ளனரோ, தன் விஞ்ஞான கனவுகளை நாள்தோறும் அடுப்பு நெருப்பில் போட்டு சாம்பலாக்கி விடும் அந்த நூற்றுக்கணக்கான ஆயிஷாக்களுக்கு இந்த புத்தகத்தை கண்ணீருடன் சமர்ப்பிக்கிறேன். இந்த விஞ்ஞான நூலை வாசிப்பவர்கள் அதை ஒரு 10 பெண்களுக்கு
இரவல் கொடுப்பார்களா? அவர்களில் ஓர் ஆயிஷாவது இருப்பாளா? என் பொக்கிஷமே ஆயிஷா, நீ கேட்ட கேள்விகளிலே என்னை மிகவும் பாதித்த ஒரு கேள்வி உண்டு. அதை வாசகர் முன்வைத்து என் முன்னுரையை முடிப்பதே பொருத்தமாக இருக்கும். மிஸ் கரோலின் ஏர்ஷெல் போலவோ மேரி குயிரி போலவோ நம் நாட்டுல பெயர் சொல்ற மாதிரி ஒரு பெண் விஞ்ஞானி கூட ஏன் வரல? இக்கேள்விக்குரிய பதில் நான் சொல்ல வேண்டியதில்லை. தங்கள் சொந்த வீடுகளில் இருண்ட சமையலறையில் போய் அவர்கள் அதை தேடட்டும். இதோட நரேட்டர் கதையை முடிக்கிறாங்க. இது ஒரு பெரிய இம்பாக்ட் எனக்கு கொடுத்துச்சு. +2ல நான் அந்த புக்கு படிக்கும் போது, நான் மேக்ஸிமம் புக்கு படிக்க மாட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள இந்த புக்கை படிச்சு முடிச்சிடலாம். அது பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. எல்லாரும் ரீட் பண்ணுங்க. நான் PDF கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தீங்க. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கும் லைக் ஹார்ட் டச்சிங்காக, ஸ்டோரி ஹார்ட் டச்சிங் ஸ்டோரியா இருந்துச்சு. கண்டிப்பா நான் பர்சனலா அதை ரீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு ஸ்டோரி. அதே சமயம் இப்படிதான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் அப்படிதான் இருக்கு. கேள்வி கேட்டாலே தப்புன்ற மாதிரி தான் நம்ம எஜுகேஷன் இருக்கு. மார்க்குன்ற மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த சூப்பரா நீங்க ரிவ்யூ பண்ணிருந்தீங்க பாலதாரணி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் ஒன்று விளையாடலாம். எல்லாரும் இருக்கீங்களா? ஃபயர் போட்டா, மெசேஜ் பாக்ஸ்ல ஃபயர் போட்டா நல்லா இருக்கும். அப்ப இருப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். யூனியஸ் டீ வருது. சரி, நெக்ஸ்ட் ஒரு ரிடில் கேம் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்கண்ணா, லேப்ல ஃபயர் போட்டோம்னா நோ ப்ராப்ளம்னா ரிடில் கேம் மாதிரி வச்சுக்கலாம். லைக் மொக்க ரிடில் தான், ஈஸியா தான் இருக்கும். மொக்க ரிடில் கேம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, நான் சொல்றேன். லைக் 5 ரிடில் சொல்றேன். நீங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடணும். அதுக்கு உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? இன்னொரு வாட்டி சொல்றேன். உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான். ஹேங்கர் இல்ல. சூப்பர், ஆனியன் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஆனியன் தான் ஆன்சர், அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான், அவன் யார்? கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இருப்பான், சுகர் கேன். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது, அது என்ன? இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது, அது என்ன? ப்ளூ வேணுமா யாருக்காது? ஃபயர் கிராக்கர்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட் கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான், அவன் யார்? கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான், அவன் யார்? உருளைக்கிழங்கு இல்ல. பூரி கரெக்ட்னா? பூரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது, அது என்ன? சூப்பர். லாஸ்ட் क्वेश्चन. எங்க அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு, அது என்ன? எங்க அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு. லெமன் இல்ல. சிவப்பு. எங்க அக்கா சிவப்பு மேக்கப் இல்ல. குளித்தால் கருப்பு. ப்ளூ லைக் அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு. விறகு கிட்ட வந்தாச்சு. அடுப்பங்கறி கரெக்ட் தான். விறகு கிட்ட அடுப்பங்கறி. சூப்பர். சரி, நெக்ஸ்ட் போலாம். சூப்பரா பண்ணீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிவன். நெக்ஸ்ட் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பை விமல் ராஜ்.
விமல்ராஜ். விமல்ராஜ். ஸ்டார்ட் பண்ணலாம்டா. விமல் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு போல, நெட்வொர்க் கேட்க மாட்டேங்குது. தம்பி மைல்டா கேக்குடா, கேக்கல சரியா. கரகரன்னு இருக்கு உன் வாய்ஸ். இல்ல இப்பவும் கேக்கலடா, மைல்டா கேக்குது. இப்பவும் லைட்டா கேக்குது, ரொம்ப லைட்டா கேக்குது. ஜஸ்ட் செகண்ட் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். இல்லடா லைட்டா தான் கேக்குது. இப்ப கேக்குதாண்ணா? இப்போ கேக்குது. எக்கோ அடிக்குது, எக்கோ அடிக்கிற மாதிரி. இப்ப கிளியரா இப்போ கிளியரா இருக்குடா. ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணாங்க.
Good evening, all. I am Vimal Raj, third year mechanical from third year mechanical engineering. Uh, Now we are going to see about some science facts. Uh, First, first animal or living creature which gone to the space was fruit flies, and it was gone to space in 1944, 1947, and it returned alive, and the time it survived in space was the time it traveled in space was 3 minutes. Next, the polar bears are nearly undetectable in thermal cameras. Usually, the thermal cameras detects the heat lost from a subject from an object, but the polar bears are experts at conserving the heat. Uh, to conserve the heat, they have the thick layer under the skin, so they do not lose heat and survive in the utmost cold regions of the earth. Next one is water impact effect. The effect tells that hot waters are freeze faster than the cold waters. This uh, this theory was this effect was uh, first demonstrated by the Impabe. So it is called the Impabe effect. Next one, the eye of the ostrich is bigger than its brain, and it is also bigger than uh, our human eyes. Next one is the frog usually cannot vomit. When they eat the toxic food, instead of vomit, they uh, eject their entire stomach. Next one, rabbit and parrots can see the behind themselves without moving their eggs. And it is possible due to the position of their eyes in their egg. Next one, uh, having a banana when we are irritated or anger or in depression can revive from this. So it is called as an happy fruit. It is due to the presence of tryptophan in the banana, which is converted into serotonin, which makes a person feel happy. Next one, the plants can release hormones to alert the neighbor plants uh, that they are under attack from an external body. Next, the rain contains vitamin B12. Uh, the presence of vitamin B12 is due to the microorganisms. When the rain comes to the earth, it comes to contact with the microorganisms present in the air, and due to the metabolic reactions, the vitamin B12 is extracted as a byproduct. Next one, the nose and ears are never stop growing, but it is but the actual thing is uh, the ears and noses are made up of cartilages. Uh, Many of the things cartilages will never stop growing, but the fact was the cartilages contains collagens and other fibers, and the collagen and other fibers will break down, um, to do which the ear and the nose appears as it's growing.
தேங்க்யூ. விமல்ராஜ் சூப்பராக இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிக்கிட்டோம் உங்கள் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்ல இருந்து. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து டாபிக் டிஸ்கஷன் பை குருலக்ஷ்மி. ஓகே. குட் ஈவினிங் ஆல். டுடே நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அபவுட் த குவாட். ஓகே, குவாட் அப்படின்னு இப்போ நம்ம ரொம்ப ரீசெண்டா நியூஸ்ல அடிக்கடி கேட்டிருப்போம். நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும். யாருக்காவது குவாட் பத்தின ஏதாவது ஐடியா இருக்கா? எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு? ஒன் ஆர் டூ கண்ட்ரீஸ் எது வேணாம் சொல்லுங்க. ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், யூஎஸ். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். அவங்க சொன்ன மாதிரியே தான் குவாட்ன்றது இஸ் அ சமிட் விச் வாஸ் ஃபார்ம்ட் பை தீஸ் 4 countries. ஓகேயா, இது எதுக்கு பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இது வந்து குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் கிடையாது, டயலாக் அமங் த லைக் மைண்டட் கண்ட்ரீஸ் டு சால்வ் செவரல் காமன் ப்ராப்ளம்ஸ். லைக் மைண்டட் கண்ட்ரீஸ் அப்படின்றது இந்த குவாட்ல இருக்கக்கூடிய 4 பர்டிகுலர் கண்ட்ரீஸ் வந்து சொல்லலாம். ஏன் லைக் மைண்டட் கண்ட்ரீஸ் எல்லாமே பார்க்கலாம். செவரல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது பிகாஸ் ஆஃப் சைனீஸ் த்ரெட் அண்ட் ஆல்சோ கோவிட் வேக்சினேஷன் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மெம்பர்ஸ் ஆஃப் த குவாட் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. இது பர்டிகுலர் ஆர்டர்லாம் கிடையாது, நம்ம இந்தியானால நான் அதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஏன் குவாட் அப்படின்னு நம்ம ஷேப் வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். பிகாஸ் 4 countries நம்ம யுனைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேப் வந்து குவாட்ரிலேட்ல கிடைக்கும். இது இருக்கக்கூடிய ரீஜன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன் ரெண்டும் இருக்கக்கூடிய இந்தோ பசிபிக் ரீஜன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் ட்ரேட். ட்ரேட் நல்லா நடக்கணும்னா செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் வந்து இந்த குவாட் ஃபார்ம் ஆயிருக்கு. குவாட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஐ மீன் குவாட் வந்து ஏன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு த்ரெட் இல்லை அப்படின்னா குவாட் ஃபார்ம் ஆகவே ஆயிருக்காது. அதுக்கு த்ரெட் வந்து பிகாஸ் ஆஃப் சைனா தான் வந்து குவாடே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆர் 4 countries இன்வால்வ் இன் திஸ். ஓகே, குவாட்னா என்னப்பா? குவாட் பத்தி அடிக்கடி பேசுறீங்க, நியூஸ்ல சொல்றாங்க, அதை பத்தின எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. குவாட்ன்றது ஒரு இன்ஃபார்மல் வேல 4 countries யுனைட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிக்குவாங்க. இதுக்கு வந்து நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. லைக் ஓப்பன், இது மெயின் பர்பஸ் அப்படின்னு சொன்னோம்னா இண்டோ பசிபிக் ரீஜன்ல ஓப்பன், ஃப்ரீ அண்ட் ப்ராஸ்பரஸா வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு சம்மிட். நீங்க கேட்கலாம், ஓஷன் தானே எப்பயுமே ஃப்ரீயா தான் இருக்கு, என்ன கேட்டா போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு. கிடையாது, கேட் கிடையாது தான். பட் இன்கேஸ் ஏதாவது த்ரெட் வந்தது அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நிறைய ஸ்ட்ரைட்ஸ்லாம் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் இருக்கும். அதெல்லாமே ஓப்பனா இருந்தால் தான் ட்ரேட் ஸ்மூத்தா போகும் அண்ட் ஆல்சோ எக்கனாமி வில் பி குட். பட் இன் கேஸ் ஆஃப் ஓப்பனா இல்லாம க்ளோஸ்டா இருந்தது அப்படின்னா நமக்கு எக்கனாமிக்கலி நிறைய வந்து சஃபர் ஆகும். நாட் ஓன்லி பர்டிகுலர் கண்ட்ரி, 4 countries மட்டும் கிடையாது, அக்ராஸ் தி வேர்ல்டு. இது எல்லாமே வந்து நிறைய மீட்ஸ், சம்மிட்ஸ், அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்க இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது இண்டோ பசிபிக் ரீஜனுக்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. இன் அடிஷன் டு தட் அவங்க மேரிடைம் கோஆபரேஷன், செக்யூரிட்டி, டெரரிசம் இன் சைபர் ஸ்பேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குவாட் ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்றாங்க. ஓகே, குவாட் வந்து இப்போதான் ரீசெண்டா பாக்குறோம். இதுக்கு முன்னாடி குவாட் என்ன மாதிரி இருந்தது, அதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2004 அப்போ இந்தியன் சுனாமி நடந்துச்சு, இந்தியன் ஓஷன் சுனாமி நடந்துச்சு. அப்போ மோர் தேன் 2 lakh people வந்து அவங்களுடைய லிவ்ஸ் எல்லாமே லாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அக்ராஸ் 14 countries. இப்படி வந்து லாஸ் ஆயிருக்கு. அப்போ அட்ஹாக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு குவாட் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. ஆனா வந்து குவாட் அப்படின்னு பேர் வைக்கல, அது ஒண்ணுதான் வைக்கல. பட் ஆனா இந்த மாதிரி யுனைட் ஆகி எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த டிசாஸ்டர் தான் வந்து டெட்லியஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு வேர்ல்ட் வைட் சொல்றாங்க. அப்போ இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சுனாமி கோர் குரூப்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த 4 countries சேர்ந்து நாட் ஓன்லி திஸ் மைனர் கண்ட்ரிஸ் நிறையாவும் இருக்கு, லைக் வியட்நாம், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து கூட நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க. எப்படின்னா நிறைய ட்ரூப்ஸ் இன்வால்வ் ஆனாங்க, 40,000+ ட்ரூப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆனாங்க. ஹெலிகாப்டர்ஸ், கார்கோ ஷிப்ஸ், பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்னு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க.
வேர்ல்டு வைடா வந்து இவங்க எல்லாருமே சுனாமி ரிலீஃப்காக ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒர்க் பண்ணாங்க. பட் இதுல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்னு சேர்ந்தாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க, டிசால்வ் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஸோ இது வந்து வேர்ல்டு வைட் இம்ப்ரெஸ் ஆகப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஜப்பான் பிரசிடென்ட் ஷின்சோ அபே அப்படின்றவர் வந்து அதை இன்ஸ்பயர் ஆகி 2006 அப்போ an arc of freedom prosperity அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அது வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுன்னா ஃப்ரீடம் அண்ட் ரூல் ஆஃப் லா அது வந்து இம்போர்ட் பண்றாரு. கொஞ்ச நாளே சூன் வந்து நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அப்போ இருந்த மன்மோகன் சிங் அவங்க வந்து டோக்கியோ விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணிட்டு இந்தியா அண்ட் சைனா ரெண்டுமே வந்து ஓகே வி ஆர் இன் இன்ட்ரெஸ்ட் டு டீல் வித் திஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் மைண்டட் கண்ட்ரீஸ்ல அவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க. குவாடோட ஃபர்ஸ்ட் மீட் வந்து மணிலா அப்படின்னு ஒரு இடத்துல நடந்துச்சு. இப்போ 2 கண்ட்ரிஸ் ஃபார்ம் ஆயிருக்கா. நெக்ஸ்ட் 2007 அப்போ செப்டம்பர் ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியாவும் ஜாயின் ஆயிட்டாங்க குவாட் கான்செப்ட்ல. இப்போ வரைக்கும் குவாட்னு சொல்லல, குவாட் கான்செப்டா தான் வச்சிருக்காங்க. 2017 அப்போதான் வந்து குவாட்ன்ற நேமே வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ குவாட்ன்ற கான்செப்ட் வந்திருக்கு. இதோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மலபார் எக்ஸசைஸ் அப்படின்றது அது வந்து ஒரு நேவி எக்ஸசைஸ். பட் நாட் ஓன்லி நேவி எக்ஸசைஸ், இன் கேஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம் இந்த சி கம்யூனிகேஷன் அப்படின்னா இந்த 4 கண்ட்ரிஸ் சேர்ந்து ட்ரில்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி மட்டும்தான் ஆகும். இன் 1992 வந்து மலபார் எக்ஸசைஸ் ஃபார்ம் ஆச்சு. அது வந்து ஒரு பைலேட்ரல் மீட். ஓகே, யூஎஸ் அண்ட் இந்தியா இது 2 கண்ட்ரியும் தான் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1998ல இந்தியாவோட பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்னால யூஎஸ் விலகி போயிட்டாங்க. அகைன் 2002 அப்போ ரெண்டும் ஒன்னா ஜாயின் ஆயிட்டாங்க. இப்போ 2002 வரைக்கும் இருக்கோமா. நெக்ஸ்ட் 2007ல யூஎஸ் ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா குவாட் கான்செப்ட்ல ஜாயின் ஆயிட்டாங்க. சூன் 2015 அப்போ மலபார் எக்ஸசைஸ்லயும் ஜப்பான் ஜாயின் ஆயிட்டாங்க. வெரி லேட்லி 2020 அப்போ ஆஸ்திரேலியா அதை டேக் பார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி வந்து மொத்தமா எல்லாருமே ஒரு கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா இருக்கிறோம். அது வந்து அகைன்ஸ்ட் சைனா. இப்பதான் சைனா வந்து அதை பத்தி யோசிக்கிறாங்க. ஓகே குவாட்னு ஒண்ணு இருக்குப்பா, ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு. ஆனா அவங்கள பொறுத்தளவு குவாடுன்றது ஏஷியன் நேட்டோ ஒரு மினி நேட்டோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஏஷியன் நேட்டோ அப்படின்றது ஒன்றும் பண்ணாது. ஆல்வேஸ் வந்து சைனா ஏதாவது ஒன்று பண்ணுதுன்னா அதை ப்ரொடெஸ்ட் பண்ணும். ஸோ அதோட இன்னொரு பேர் தான் குவாடு, ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டாங்க. ஆனா இதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நம்மளோட குவாட் மெம்பர் கண்ட்ரிஸ் எதுவுமே ஓவர் கம் பண்றதுக்கு வரல, ஹெசிடேட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே வந்து குவாடும் கலைஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் 2016ல வந்து இந்தியா அண்ட் யூஎஸ் வந்து LEMOA இதுல வந்து சைன் பண்ணாங்க. இது வந்து லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். அதே மாதிரி 2016லே இந்தியா அண்ட் ஜப்பான் வந்து சிவில் நியூக்ளியர் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிட்டாங்க. இதை ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா 2007ல கலைஞ்சிடுச்சு. குவாட் கான்செப்ட்ன்றது அப்பவே கலைஞ்சிடுச்சு பிகாஸ் ஆஃப் தேர் ஹெசிடேஷன் அண்ட் சம் வாட். ஆனாலும் கூட அவங்க வந்து லைக் மைண்டட் கண்ட்ரீஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க. ஒரு அக்ரிமெண்ட்ல இல்லைனாலும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்ல 4 கண்ட்ரீஸுமே கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் 2017 அப்போ 10 இயர்ஸ் அப்புறம் வந்து திரும்ப ஃபார்ம் ஆகுது குவாட் 2.0. இது வந்து கொலோக்கியலா வந்து குவாட் 2.1 சொல்லுவாங்க. ஆனா ரிவைவல் ஆஃப் குவாட் மறுமலர்ச்சி பெற்று வருது. ஓகே, இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 2017ல ஏஷியன் சமிட் நடந்திருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜியன்ல ஸ்பீஸ் ஸ்டெபிலிட்டி இதெல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோல் இருக்கணுன்றதுக்காக ஏஷியன் சமிட் நடந்துச்சு, மணிலால நடந்துச்சு. அப்போ இந்த 4 கண்ட்ரீஸும் மீட் பண்றாங்க, அகைன் டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகே வில் பி ஃபார்மிங் குவாட் ரிவைவல் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு குவாட் 2.1 ஃபார்ம் ஆகுது. எந்த ஒரு சமிட்டா இருக்கட்டும் அக்ரிமெண்டா இருக்கட்டும் அதுக்குன்னு மெயின் பர்பஸ் இருக்கும். அது மாதிரி இதுக்கும் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, பர்பஸ் இருக்கு. மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன். நிறைய இருக்கு, நான் இது சொல்றேன், லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இந்தோ பசிபிக் ரீஜியன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஓஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஃப்ரீயா போகணும். நத்திங் பட் ட்ரேட் எல்லாமே ஸ்மூதா போகணும். அப்போதான் எக்கனாமிக்கலி காமர்ஸ் படி நம்ம எல்லாருமே கிளீனா போவோம். நெக்ஸ்ட் ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன். என்ன ஒன்று ஸ்மூத்தா போகணும்னாலும் கண்டிப்பா அதுக்கு ரூல்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் இருக்கு. அதை வந்து வயலேட் பண்ற ஒரே ஒரு கண்ட்ரி சைனா.
நெக்ஸ்ட் மேரிடைம் செக்யூரிட்டி, அதாவது மேல இருக்க ரெண்டும் வந்து கரெக்டா போச்சு அப்படின்னா, ரூல் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பனா இருந்தாலும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா மேரிடைம் செக்யூரிட்டியும் ஸ்மூத்தா போகும். கவுண்டர் டெரரிசம், டெரரிசம் அக்ராஸ் த வேர்ல்டு எங்க நடந்தாலும் சரி அதுக்கும் வந்து இவங்க வாய்ஸ் கொடுப்பாங்க. லைக் இன் கேஸ் ஆஃப் ஆப்கான் இஷ்யூ அவங்க அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கு அப்படின்னா 1.2 பில்லியன் வேக்சின்ஸ் வந்து வேர்ல்ட் வைட் பை 2022 சப்ளை பண்ணணும் வேக்சினேஷன் அப்படின்றது அவங்க எய்ம். அண்ட் ஆல்சோ அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் மனுஷங்க பண்றது அப்படின்னா இயற்கையும் அதோட வேலையை ஏதோ ஒரு விதத்துல காட்டும், அதுதான் கிளைமேட் சேஞ்ச். இவங்க அதையும் டேக்கிள் பண்ற மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டோ பசிபிக். ஓகே, எங்க வந்தாலும் நம்ம அந்த லாஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிற்போம், இண்டோ பசிபிக். என்னதான்ப்பா இண்டோ பசிபிக் அப்படின்னா, இதோ பாருங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற மேப் தான் இண்டோ பசிபிக். இந்த ஏரியா எல்லாமே இண்டோ பசிபிக்ல வரும். ஓகே, இதுல நம்ம இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனாவோட ஏரியாவும் இருக்கு. ஓகே, ஆஸ்திரேலியா எல்லாருமே இருக்கிறோம். இது ஸ்மூத்தா போகக்கூடிய ஒரு ட்ரேட் பாயிண்ட். ஆனா இந்த ரைட் சைட் பிடிப்பாங்க, இதுல எல்லோ கலர் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு வைடர் கண்ட்ரி, அது லேண்ட் மாஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நேரோ ஏரியா தான் ஸ்ட்ரைட். இப்போ நமக்கு ரொம்ப ஃபேமஸா ஈஸியா தெரியக்கூடிய வருது அப்படின்னா பார்க் ஸ்ட்ரைட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் நடுவுலையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்ஸ் இருக்கு. அதை வந்து சோக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சி லைன்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் தான் சோக் பாயிண்ட்ஸ். இன்கேஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது அந்த இடத்துல தான் போய் ஷிப்பிங் எல்லாமே நடக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து டிஸ்டர்ப் பண்றது தான் வந்து சைனா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க பாக்குறபடி பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் சைட் தானே, ஆமா சதர்ன் ஈஸ்டர்ன் சைட் தான் வந்து நிறைய ஸ்ட்ரைட்ஸ் எல்லாமே இருக்கு, சோக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஒரு இடம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா வேர்ல்ட் வைட்ல எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நமக்கு ஃபுட்டா இருக்கட்டும், மினரல்ஸா இருக்கட்டும், நிறைய விதத்துல வந்து நம்ம அஃபெக்ட் ஆகும். பட் இதுதான் வந்து சைனாவும் விரும்புறாங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எக்கனாமிக்கலி டவுன்வர்டா போகணும், தே ஷுட் பி டாமினன்ட். அது ஓகே. வாட் இஸ் மீன் பை மேரிடைம் சாக் பாயிண்ட்? சாக் பாயிண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, ஏதோ சொன்னல ஸ்ட்ரைட் ஆஃப் மலக்கா அப்படின்னு. இதுல இருக்கக்கூடிய பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல தான் எல்லாமே நடக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேட் பாயிண்ட்ல வேர்ல்ட் வைடாவே இருக்கு. நாட் ஓன்லி இண்டோ பசிபிக் ரீஜியன் பட் ஆல்சோ வேர்ல்ட் வைட்ல எல்லா இடத்துலயுமே சாக் பாயிண்ட்ஸ்ன்றது கண்ட்ரீஸ்க்கு நிறையவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ், மலாக்கா இங்க இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ், இது எல்லாமே இருக்கு. இந்த சாக் பாயிண்ட்ஸ் தான் வந்து பேக் போன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ப்ராப்ளம் பண்றதுதான் சைனாவோட வேலையாவே இருக்கு. நெக்ஸ்ட் சேலஞ்சஸ். சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா சவுத் சைனா சீலையும் சரி, ஈஸ்ட் சைனா சீலையும் சரி, சைனீஸோடைய அக்ரெஷன்ன்றது ரொம்பவே அதிகமாவே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய அக்ரெஷனை காட்டியிருக்காங்க. லைக் போர்ட்ஸ் நிறைய வந்து ஆர்டிஃபிஷியலா பில்ட் பண்றாங்க. குவாடார், ஜபவுட்டி, ஸ்ட்ராட்லி ஐலாண்ட்ஸ், மால்தீவ்ஸ், ஹம்போட்டாட்டா, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி இருக்கும். நீங்க பாருங்க, இந்த ரெட் கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க பில்ட் பண்ணது. ஓகே, ஈஸியா நம்மள வந்து என்சர்க்கிள் பண்றாங்க. நம்மளோட ட்ரேட் அஃபெக்ட் ஆகும். இன்கேஸ் அவங்க எல்லா இடத்துலயும் போர்ட் பில்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். என்ன ப்ராப்ளம்னா, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க அந்த இடத்துல என்ன வேணா பண்ணலாம், நம்மளோட ட்ரேட் அதுல அஃபெக்ட் ஆகும். அதுதான் அவங்களுக்கு வேணும். ஓகே, அப்புறம் வந்து இன்னும் எந்த விதத்துல அப்படின்னா சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ்ல லைக் ஸ்ப்ராட்லே ஐலாண்ட்ஸ், பார்ஸ்லே ஐலாண்ட்ஸ்லாம் சில ஐலாண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து நிறைய கண்ட்ரிஸ் ஆல்ரெடி கிளைம் பண்ணிருக்காங்க இது என்னோட ஐலாண்டு அப்படின்னு. திரும்ப போய் சைனாவும் போயிட்டு அது என்னோட ஐலாண்டுன்னு கிளைம் பண்றாங்க. அப்புறம் அந்த ஐலாண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய ஆர்டிஃபிஷியலா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பில்ட் பண்றாங்க. இது வந்து ஏஷியனா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வீக்கெண்ட் பண்ணுது ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் சேலஞ்ச். இதெல்லாம் ஒரு சேலஞ்ச்னா ஆல்ரெடி கோவிட்னால நமக்கு வந்து பெரிய லாஸ் வந்து போயிட்டு இருக்கு எல்லா கண்ட்ரிலையுமே. அதுல ஃபோக்கஸ் பண்றதா இல்ல சைனா கொடுக்குற த்ரெட்ல ஃபோக்கஸ் பண்றதான்னு தெரியாம நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதோ ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்ஸ் பில்ட் பண்றது, அந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்ஸ்லேயே மிலிட்டரைசேஷன் கொண்டு வருது, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றது. இப்போ ரீசெண்டா கூட சைனால ஒரு டேம் பில்ட் பண்றாங்க. அது தாய்லாந்துல வந்து எர்த்குவேக் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் சைனாவோட அந்த தப்பான இடத்துல கட்டுற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்பியூட்ஸ் இன் ஸ்ப்ராட்லே ஐலாண்ட்ஸ் அண்ட் மெனி ஐலாண்ட்ஸ், ஏஷியன் குரூப்போட யூனிட்டி எல்லாமே வந்து ஸ்பாயில் பண்றாங்க. ஓகே, இப்ப குவாட் வந்து வருதுப்பா. குவாடோட ரோல் என்ன அப்படின்னா, நம்ம 4 கண்ட்ரீஸும் வந்து
அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு கிளாரிட்டி ஆன் அப்ஜெக்டிவ்ஸ் வேணும். ஏன்னா இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா வில் பி கோன் ஸ்மூத்லி, ஒரு ரூட்ல போயிட்டு இருப்போம். அப்ஜெக்டிவ்ஸ் இல்லாம ஃபார்மல் இல்ல இன்ஃபார்மலா போயிட்டு இருக்கு. அது ஒரு டிராபேக் நம்மளை பொறுத்தளவு. இன்னொன்னு இந்த இந்தோ பசிபிக் ரீஜனை பத்தின 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவு இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்றது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பொதுவானது அண்ட் ஆல்சோ எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். தட் மே பி குட் திங் ஆர் பேட் திங். எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. ஆனா யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் தான் இருக்கணும். ஏதோ ஒரு கண்ட்ரி ட்ரேட்ல போயிட்டு இருக்கப்போ ஃபாலோ பண்ணலன்னா அவங்களை ஈஸியா ஐசோலேட் பண்ணிடணும், அவங்கள சாங்ஷன் பண்ணிடணும் அப்படின்றது யூஎஸ் ஓடது. ஸோ குவாட்குள்ள இருக்க கண்ட்ரீஸ்லயே வந்து கோஆர்டினேஷன் கம்மியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போதைக்கு எதுல ஃபோக்கஸ் பண்ணுது குவாட் அப்படின்னு பார்த்தோம்னா COVID-19 வேக்சினேஷன் வேர்ல்ட் வைடு அதுதான் வந்து போயிட்டு இருக்கு. அதுலதான் ஃபோக்கஸும் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ கோஆபரேஷன் இந்த இந்தோ பசிபிக் ரீஜன். இது வந்து சைனான்ற ஒரு கண்ட்ரி ஃபாலோ பண்ணிட்டாங்க, கோஆபரேட் பண்ணிட்டாங்கனாலே ஆல் வில் பி செட்டில். நெக்ஸ்ட் கிரைசிஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இது மட்டும் கிடையாது, இதுதான் பண்றாங்கன்னு கிடையாது. மியான்மர் இஷ்யூ, மேரிடைம் கோஆபரேஷன், நார்த் கொரியால நியூக்ளியர் டெஸ்ட், இந்த மாதிரி கவுண்டர் டெரரிசம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல வந்து குவாட் அவங்களுடைய வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் கூட இப்போ ரொம்ப ரீசெண்டா இன் பர்சனல் லீடர்ஷிப் வந்து நடந்துச்சு. ஓகே, மீட்டிங் நடந்துச்சு. அதனாலதான் வந்து குவாட் வேர்ல்ட் வைடா இன்ஃபேக்ட் இந்த குவாட் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸே வந்து ஃபேமஸ் ஆகுன காரணம் இன் பர்சன் மீட்டிங் தான். எப்படின்னா செப்டம்பர் 24 நடந்துச்சு 2021. அப்போ குவாட் வந்து எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபார்மலா இருக்கக்கூடிய ஃபார்மல் வேயா மாற்றணும். அண்ட் ஆல்சோ அவங்க சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஷியன் நாட்டோ தான் குவாடு இன்னொரு பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஆகக்கூடாது. எப்பயுமே ஏஷியன் நாட்டோ அந்த மாதிரி ஏஷியன் நாட்டோவோ மாறிடவே கூடாது. அதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ தே ஷுட் புட் சம் எஃபர்ட். ஓகே, அப்புறம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய குவாட்ரிலேட்டரல் மேபி இன் கேஸ் ஃபியூச்சர்ல மல்டிலேட்டரல் லைக் கேதரிங் வித் சம் அதர் குரூப்ஸ், யூரோப்பியன் யூனியன் ஆர் சம் அதர் குரூப்ஸ், அந்த மாதிரி ஜாயின் பண்ற சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா தே ஷுட் ஜாயின், ஹெசிடேட் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ இந்தியா எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்தியா வந்து சைனீஸ் ஆக்ஷன்ஸ் எது இருந்தாலும் சரி அதுக்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஐ மீன் ரெடியா இருக்கணும். அது ஹேப்பன்ஸ் ஒன்லி பை குவாட். ஏன்னா ஜப்பான், யூஎஸ், ஆஸ்திரேலியா அவங்களுடைய சப்மரைன்ஸ் ஆன்டி சப்மரைன்ஸா சைனீஸ்க்கு அகெயின்ஸ்டா நம்ம யூஸ் பண்றதுக்கு தே ஷுட் ரெடி டு கிவ் அஸ். அவங்களும் ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா 1962 இந்தோ சைனா வார் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி வி ஷுட் பி ஆல்வேஸ் ரெடி டு ஹேண்டில் எனி சிச்சுவேஷன். அண்ட் ஆல்சோ இந்தியா பண்ணணும் இன்னொரு விஷயம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது சைனா மாதிரியே நம்மளும் நிறைய இடத்துல கட்டணும். நாட் ஓன்லி இன் அவர் கண்ட்ரி, மற்ற கண்ட்ரிலையும் போர்ட்ஸ் மாதிரி கட்டி வைக்கணும். தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து மலாக்கா ஸ்ட்ரைட்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸா இருக்கனால அதை நம்ம ஃபர்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அப்படின்னா அதை நம்ம டேப் பண்ணி வச்சுக்கணும். ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைனீஸ் மெரைன்ஸ், சப்மரைன்ஸ் அவங்க ஆக்ஷன்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம எப்பவுமே இன்னொன்று இண்டிபெண்டா இருக்கணும். குவாட்ல இருக்கோம் அப்படின்றதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது. வி ஷுட் பி இண்டிபெண்டன்ட் லைக் எனி ஆல்வேஸ். இன்னொன்னு சொல்றேன், இந்தியா எப்பயுமே வந்து நான் அலைன்மெண்ட் பாலிசி தான் ஃபாலோ பண்றாங்க. அதுதான் அவங்க சக்சஸ்க்கும் கூட காரணம். அலைன்மெண்ட் பாலிசி அப்படி போயிட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இது வரைக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. நெக்ஸ்ட் வார் வந்தது அப்படின்னா மிலிட்ரி மட்டுமே வார் கிடையாது, ட்ரேட் அண்ட் எக்கனாமிலையும் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் சாஃப்ட் பவர் டிஜிட்டல், அதாவது டிஜிட்டலியாவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். எக்கனாமிக் அதுலேயும் வந்து டவுன் ஆகும்ல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சைனீஸ் 220 ஆப்ஸ் மேலே பேன் பண்ணோம். அதில் மெயினாக டிக்டாக்ல $6 billion வந்து லாஸ் ஆச்சு சைனாக்கு. இதெல்லாம் யோசிச்சு சைனா நம்ம மேலே வார் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவன் யோசிப்பான். ஏன்னா அமெரிக்காவோட டெக்னாலஜியா இருக்கட்டும், நம்ம இந்தியாவோட ப்ரொடக்டிவ் கேப்பசிட்டி, ஜாப்பனீஸ் ஃபினான்ஸ், ஆஸ்திரேலியா லாஜிஸ்டிக் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து தனிச்சுதான் இருக்கும். அது எல்லாமே அவங்களுக்கு வேணும். இது எல்லாமே நியூ டெக்னாலஜி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னாலஜியும் கூட. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வார்லாம் எடுக்கவும் மாட்டாங்க. பட் இன் கேஸ் எடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். இதுல இந்தியாவோட அட்வான்டேஜ் என்ன குவாட்ல இருக்குது அப்படின்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இப்போதைக்கு நம்ம நான் பெர்மனன்ட் மெம்பரா தான் இருக்கும். பெர்மனன்ட் சீட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில நம்மளோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். எக்கனாமிக் கோஆபரேஷன் இருக்கும்.
பேண்டமிக் எல்லாம் முடிஞ்சு, கோவிட் எல்லாம் முடிஞ்சு, ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு லீடர்ஷிப் கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் குவாட் பத்தி ஏதோ ஒரு நாலேஜ் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். தட்ஸ் ஆல். ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு உங்களோட டாபிக் டிஸ்கஷன். ரியலி சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. சூப்பர். எவாலுவேஷன் மாஸ்டர். ஹலோ, கேக்குதா? கேக்குதா? ஓகே. ஹாய் ஆல், குட் ஈவினிங். ஸோ வீக்லி சேலஞ்ச் நம்பர் 9 ரொம்பவுமே நல்லா போச்சு. ஸோ ஸ்டார்டிங் சொல்லணும்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் பை தியானேசன். ஸோ 4 கேண்டிலை வச்சு நம்பிக்கைனா என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்பவுமே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. குடோஸ் டு தியானேசன். நெக்ஸ்ட்டு புக் ரிவ்யூ பை பாலதாரணி. ஆயிஷா அப்படின்ற ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க அந்த புக்கான புக் ரிவ்யூ கொடுத்ததை விட அவங்க அந்த புக்கில் என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கடைசியில் புக்கில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்றத வாசித்து காமிச்சாங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ குடோஸ் டு பாலதாரணி. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பை விமல்ராஜ். அவருக்கு ஐ திங்க் சம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து அவருடைய ஸ்லைட்ஸ் அண்ட் அவருடைய ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடோஸ் டு ஹிம் டு. அட் லாஸ்ட் டாபிக் டிஸ்கஷன் பை குருலக்ஷ்மி. ஸோ குவாட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. ஸோ ரொம்பவுமே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. எவ்ரி நூக் அண்ட் கார்னர் போயிட்டு ஒரு அலசி எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ குடோஸ் டு அவர் ஒர்க் அண்ட் எங்களுக்கு ரொம்பவுமே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம டாஸ்க் மாஸ்டர் ஆஃப் த டே, டாஸ்க் மாஸ்டர் ஸ்ரீநாத் ரொம்பவுமே இந்த செஷனை ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டார். அவருடைய ரிடல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் அ லாட். ஓவரால் நான் என்ஜாய் பண்ணேன்ப்பா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸ்ரீராம். வீக்லி சேலஞ்ச் 9 சூப்பராக முடிஞ்சிச்சு. எல்லா பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரியலி கிரேட். ஹேட்ஸ் ஆஃப். சூப்பராக பண்ணியிருந்தீங்க எல்லாருமே. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் சூப்பர். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ புதுசாக யாராவது இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு மீட்டில் லைக் செகண்ட் இயர்ஸ் யாராவது புதுசாக வந்திருக்கீங்களா? புதுசாக வந்திருந்தா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் உங்களை. ஓகே, எனி ஃபீட்பேக்ஸ் ஜூனியர்ஸ்? ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் சொல்லலாம். கேக்குதா எல்லாருக்கும்? மீட்டிங் முடிஞ்சு நீங்க ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம். இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தா சொல்லலாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நாங்க அதிகமா எடுத்துட்டு பாருங்க. சரி, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் அனலிஸ். வேற ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்கா? சரி, ஓகே. மீட்டிங் இஸ் ஓவர். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் வெயிட்டிங். ரொம்ப பொறுமையாக காத்திருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீக்லி சேலஞ்சோட 9 இஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.